2008ல எடுத்த சேட்டலைட் ஃபுட்டேஜ பார்த்தா உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியும். இந்த டைம்ல மத்த ஐலாண்ட் எல்லாத்தையுமே துபாய் கவர்மெண்ட் கட்டி முடிச்சிருந்தாங்க. இந்த டைம்ல துபாயில உள்ள கோஸ்டல் லைன் ஏகப்பட்ட எரோஷன் ஆயிருந்துச்சு. இதை தடுக்க ஏகப்பட்ட ஆர்டிபிஷியல் வாலையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. துபாயில ஆர்டிபிஷியல் ஐலாண்ட உருவாக்கணும். இந்த கோஸ்ட் லைன் எரெக்ஷனை தடுக்க டபுள் ட்ரிபிள் சீல்ஸ் வால்ஸ் உருவாக்கணும். இந்த நேச்சருக்கு எதிராக செய்யற கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டினால துபாய்க்கு ஏகப்பட்ட செலவு வந்ததுனால துபாய் கவர்மெண்ட் இந்த ஐலாண்ட் ப்ராஜெக்ட் டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த வேர்ல்ட் ஐலாண்ட்ல மொத்தமா 300 ஐலாண்ட உருவாக்கி இருந்தாங்க. அதுல 9 ஐலாண்ட்ல மட்டும் தான் இப்போ வரை யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனா 291 ஐலாண்ட் 12 வருஷமா காலியா தான் இருக்குது. அதுல சில ஐலாண்ட் கடலுக்கு அடியில மூங்கவும் செஞ்சிருச்சு. துபாயோட ரூலர் இந்த ஃபெயிலியரை ஈடுகட்ட ஏகப்பட்ட லக்ஸரியஸ் ப்ராஜெக்ட உருவாக்குறதுல ரொம்பவே பிஸியா தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒண்ணு மட்டும் ரொம்ப கிளியரா தெரிஞ்சது என்னன்னா, துபாய் இந்த சின்ன ஃபெயிலியர்னால துவண்டு போறது இல்ல. அதுக்கு பதிலா ஜுமேரா பே ஐலாண்ட், மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர், துபாய் எக்ஸ்போர்ட்